ஓம் நமச்சிவாய போற்றி. வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசியை பற்றி பேச வந்துள்ளேன். மிதுன ராசிக்காரங்க தனக்கு பலன் அளிக்காத எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. இவங்க எப்பயுமே சிரிச்ச முகத்தோட இளமையாதான் காட்சியளிப்பாங்க. இவங்க எப்பயுமே ஜாலியா இருக்கிற டைப்பு தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்க வாழ்க்கை துணையுடன் எப்போதும் கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் சுயநலவாதியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வியாபார சிந்தனை மேலோகுங்க. இவங்க உபய ராசியா வருவதனால எப்போதும் இரட்டை எண்ணங்களும் இருவிதமான சிந்தனைகளும் தான் மேலோங்கும். இந்த இரட்டை சிந்தனையால துணிந்து ஒரு செயலை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாமல் நிறைய கஷ்டப்படுவாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை தீமை என எது வந்தாலும் இரட்டையாக தாங்க வரும். இந்த ராசியினோட உருவம் இரட்டை உருவங்கிறனால இந்த ராசிக்காரங்க ஒரே நேரத்துல இருவிதமான செயல்களை செய்வாங்க. இவங்க தான் செய்ய தொழில கண்டிப்பும் கண்ணியமும் நிறைந்திருப்பாங்க. எழுதுவதிலே சரி, கலைத்துறையிலும் சரி ஆர்வமா இருப்பாங்க, திறமையாவும் இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. சில பேருக்கு வந்தீங்கன்னா தீ, நெருப்பு, ஆயுதம் போன்றவற்றால் ஆபத்துக்கள் நேரலாங்க. இவங்க செல்வத்துடனும் செல்வாக்குடனும் தங்களோட திறமைகளால இவங்க முன்னேறுவாங்க. இவங்க நீண்ட தேகமும் உடல் அமைப்பும் பித்த சம்பந்தமான வியாதிகளும் இருக்குங்க. இவங்க ரொம்ப தைரியசாலிகளும் சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியில பிறந்தவங்க அதிகமான எண்ணங்களையும் குறிக்கோளையும் பெற்றவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி கல்வியில தேர்ச்சியும், கணிதத்தில வன்மையும், பேச்சில சாமர்த்தியத்தையும், சதா சிரித்து பேசுற குணமும் இருப்பாங்க. கபடமும் தந்திரங்களும் சுயநல காரியவதையாவும் இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த ராசிக்கு புதன் பகவான் ஆட்சியாக வருவதனால மாமன் மைத்துனர் உறவு சிறப்படையும். கலை ஆர்வம் மிக்கவராக இருப்பாங்க. சந்தேக குணம் இவங்களுக்கு இருக்குங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு அடிமை தொழில் ஒத்து வராது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சுத்துறை, வியாபாரத்துறை, எழுத்துத்துறை, கலைத்துறை, ஸ்தாபனம், கமிஷன் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா பலன் தருங்க. இவங்க பிறட ஆலோசனை கேட்பாங்க. ஆனா அந்த ஆலோசனைகளை எது செயல்படுத்துறது அப்படிங்கறது குழப்பம் அடைஞ்சிருவாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாதான் இருக்கும். தனித்து எதுவுமே இயங்க மாட்டாங்க. உதவிக்கு ஆட்கள் இல்லாம வேலையும் செய்ய மாட்டாங்க. தன்னுடைய கொள்கைகளை வரையறுக்க இயலாதவங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு எதையுமே முழுமையா செய்யவும் மாட்டாங்க. இவங்களுக்கு நிறைய துறைகளில் அறிவும் அனுபவம் இருக்கும். ஆனா அத்தனை துறைகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். ஆனா அவங்களால வெற்றி பெற முடியாதுங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க மகிழ்ச்சியா வைத்துக்கொள்ள அவங்கள எப்போதுமே ஒரு புத்திசாலித்தனமாக தான் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பொதுவா மிதுனம் என்பது இரட்டையர்களை குறிக்குங்க. ஒரு வேலையில 2 நபரை ஈடுபடுத்துவதனால வேகமாகவும் அழுத்தம் நிறைந்த சூழலில் கூட வெற்றிகளை கொண்டு வருவாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க கடினமான வேலை மற்றும் தொடர்ச்சியாக ஒரு வேலை செய்வது போன்றவை இவங்களுக்கு பிடிக்காது. பயணம் தொடர்பான வேலை இவர்களுக்கு ஒத்து வரும். மேலும் சமூகத்துடன் இணைந்து செய்யற வேலையும் சிறப்பாக வருங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க நேர்மறை எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சிறப்பான ஆற்றல் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. பாரம்பரிய விதிகளை கொண்டு இவங்களை கட்டுப்படுத்துவதை விட ஊக்கப்படுத்தி அவர்களை வேலையை முடிக்க வைக்கலாம். சிறந்த வேலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குதாரர், சுவிட்ச் போர்டு ஆபரேட்டர், தொழில்நுட்ப ஆதரவு, ஆசிரியர், கட்டடம், எந்திர ஆபரேட்டர், மீட்பு பணியாளர் இந்த மாதிரி வேலைகளா செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா சிறப்பாக அமையுங்க. மிதுன ராசிக்காரங்க புனர்பூசத்துல பிறந்தவங்களா இருந்தாங்களா அவங்களோட இலக்க அடங்கி வரை ஓயவே மாட்டாங்க. அதே சமயத்துல முடிந்தவரை மற்றவங்களுக்கு தாழ்ந்துதான் இருப்பாங்க. அடுத்தவருடைய ஆலோசனை காது கொடுத்து கேட்பாங்க. யாரையுமே உதாசீனப்படுத்தவும் மாட்டாங்க. இவங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றங்களோ துரோகங்களோ வந்தா கூட மன உடைஞ்சு போக மாட்டாங்க. வில் எவ்வளவு வளைஞ்சு போகுமோ அதே மாதிரி இவங்க வளைஞ்சு போவாங்க. இவங்க தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒருபோதும் தம்பட்டை அடிக்க மாட்டாங்க. சுய பொறுமை பேசாதவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்க இரக்க குணம் கொண்டதுனால சீக்கிரமா இவங்களை எல்லாருமே ஏமாத்தி விட்டுருவாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை செய்யறவனுக்கு வேலையை கொடு, சும்மா இருக்கிறவனுக்கு சம்பளத்தை கொடு அப்படிங்கிற பழமொழிக்கு இவங்க தான் பொருத்தமானவங்களா இருப்பாங்க. அதாவது கேது திசை நடப்பவங்க மூங்கில வளர்த்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கேதுவோட தோஷம் வெகுவாக குறைங்க என்பது உறுதி.
மிதுன ராசியோட சின்னம் இரட்டையர்களாக இருப்பாங்க. அவங்க கிட்ட காற்று இசைக்கருவிகள்லாம் இருக்கும். காலபுருஷனுக்கு 3வது ராசி ஆண் ராசிங்கிறனால, அதாவது அவங்களுக்கு கழுத்துமும் தோல் பகுதியை குறிக்குங்க. இந்த ராசி தான் சமூகத்துல மற்றவங்களோட தொடர்பு கொள்ளும் கற்பனை திறனை வளர்க்கக்கூடிய ராசியாக இருப்பாங்க. பொதுவா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு புதன் உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்போட இருந்துச்சு அப்படின்னா, செடி கொடி இதெல்லாம் வீட்டுல வச்சா நல்லா வளருங்க, நல்லா படர்ந்து வரும். இவங்க கணக்கு பிள்ளை மேடை பேச்சாளர்களாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்லறை வியாபாரம், சட்டத்துறை, ஓவியர், அச்சு தொழில் இதெல்லாம் பண்ணா சிறப்படைங்க. இந்த 9ஆம் அதிபதி மீன ராசியில இருந்தாங்க அப்படின்னா, அவங்க அப்பா முணுமுணுன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு, ஜாலியா இருப்பாரு. அவங்க அப்பா எப்பயுமே ஜாலியா இருக்கிற டைப்ல தான் அவங்க இருப்பாரு. குடும்பத்துல கணக்கு வழக்கு எல்லாமே பார்ப்பாங்க. அவங்க கிட்ட பேச்சு திறமையும் இதெல்லாம் இருக்கும் அவங்க அப்பா கிட்ட. அதுதாங்க இந்த மிதுன ராசியோடது. இந்த மிதுன ராசிக்காரங்க காதல் ராசியா இருப்பாங்க. சாதுரியம், அறிவு கூர்மையாவும் இருப்பாங்க. கள்ள தொடர்பு இவங்க கிட்ட இருக்கும். இந்த ராசிக்காரங்க ஊமை, செவிடு இந்த குறைகளோட தான் இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு எப்படி அமையினா, முட்டுச்சந்தில வீடு அமையும். அப்படி இல்லைன்னா திரும்புற இடத்துல வீடு இருக்கும். வீட்டுக்கு அடுத்துல தெரு முடிஞ்சிரும். இது எண்டுன்னு கூட சொல்லலாம். அடுத்தது வீதின் கடைசியில பூங்காக்கு அருகில் இருக்கும், இல்லைன்னா ஒரு பார்க்க பக்கத்துல இருக்கும், ஒரு பள்ளிக்கூட பக்கத்துல இருக்கும், இல்லைன்னா ஒரு சந்துக்குள்ள இருக்கும், இல்லைன்னா லைப்ரரி பக்கத்துல இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் இவங்களுக்கு வீடுகள் அமையுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு வீடு, தோட்டம், தோட்டத்துக்குள்ள வீடு, விளையாட்டு மைதானம் இந்த அமைப்பிலையும் அமையுங்க. இந்த மிதுன ராசியில ஏதாவது கிரகம் இருக்குதுன்னு பார்த்தா அது வருமானத்தை தரக்கூடிய கிரகங்களா தாங்க இருக்கும். அந்த கிரகங்களை பத்தி சொன்னா கல்ல கூட காசாக்கும் ராசின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ராசிங்க இந்த மிதுன ராசிங்க. இந்த ராசிக்காரருக்கு தொண்டை பிரச்சனை, தோல் பிரச்சனை வரக்கூடிய ராசியாக இருக்குங்க. இவங்களுக்கு 2 மனசு இருக்கு. அவங்களுக்கு அதை செய்யலாமா இல்ல இதை செய்யலாமா, இதை செஞ்சா அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மிதுன ராசியை பாருங்க, பசி எடுக்குது குளிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், குளிக்கல, சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு போய் அப்புறம் குளிப்பாங்க. இப்படி எல்லாம் வேடிக்கை ஒரு குழந்தைத்தனமா பண்ணுவாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்க வெளிப்படையான ராசி. நாம என்ன சொல்றோமோ அதை அப்படியே உள்வாங்கி அப்படியே சொல்லக்கூடியவங்க தாங்க இவங்க. பொதுவா ஒரு சின்ன குழந்தைய பாருங்க, அம்மா பாட்டு பாடுறாங்க, பேசுறாங்க, அது அப்படியே கண்ணை சிமிட்டாம பார்க்கும். ஏன்னா அது காற்று ராசி, உள்வாங்கி எல்லாத்தையுமே அது சொல்லுவாங்க. அதுதான் இந்த மிதுன ராசியோட குணங்க. இந்த மிதுன ராசியில புதன் அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் இதுல எல்லாம் பற்று அதிகமாக இருக்கும். ஆனா அதை அனுபவிக்க முடியாது. பொதுவா தாய்க்கு ஒரு மன கஷ்டம் இருக்கும். தாய் மீது ரொம்ப பாசமாவும் இருப்பாங்க. இவங்க தேடி வரும் சொந்தக்காரங்க ரொம்ப விரும்புவாங்க. இவங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு நீர்க்கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தவங்கள தாங்க இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்க ஆணவ குணத்தோட இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பரப்புவாங்க. ஏன்னா இவங்க காற்று ராசி உடையவங்க. அலைப்பாயிர குணமும் இருக்கும். மிதுன ராசியில உபயம், காற்று அப்படிங்கிற 2 குணம் இருக்குங்க. இது தென்றல் காற்று போன்றதாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இவங்களோட செயல்கள்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கா அழகா இருக்கும். ஏன்னா மிதமான காற்று தானே, அதனால மற்றவங்களுக்கு சுகமா தானே இருக்கும். அதனால அப்படிதான் இருப்பாங்க இவங்க. இவங்களோட செயல்கள் இவங்களுக்கு இப்படி செஞ்சாங்களா அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய விதத்துல இருக்குங்க. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாங்க. இவங்க பொதுவாக மனிதர்களை வைத்து வேலை வாங்குவாங்க. கறிக்கடை வச்சிருப்பாங்க. ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்ப்பாங்க. இந்த மாதிரி உயிரினங்கள் வளர்க்குறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்க வியாபாரியாகவும் பெரிய பண்ணைக்காரர்களாக இருப்பாங்க. கால்நடை வளர்ப்பாங்க, விற்பாங்க, உற்பத்தி செய்வாங்க, மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. தந்திரசாலியா கூட இருப்பாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. காமத்துல பற்று அதிகமாக இருக்கும். ஊர் சுத்துறது, ரொம்ப தூரம் பயணம் போறது, டிராவல் பண்றது, சினிமா பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப சந்தோஷமாவும் அவங்க இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க.
அதே சமயம் இந்த மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் உங்கள் பெயருக்கோ உங்கள் நட்சத்திரத்துக்கோ முதல்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த கோவிலோட அந்த தெய்வத்தோட மூல மந்திரம் அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லி பாருங்க. அப்படி இல்லை எனக்கு அந்த மந்திரங்கள்லாம் தெரியாது அப்படின்னா நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்க. குறிப்பிட்டு ஒரு முருகன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா ஓம் செந்திலாண்டவரை போற்றி போற்றி, ஓம் பழனி முருகனை போற்றி போற்றி, இது மாதிரி அந்த தெய்வத்தை வழிபடுங்க. அந்த தெய்வத்தை முன்னாடி போட்டு மந்திரங்களை சொல்லலாம். உங்கள் பிரார்த்தனைகளை முன்வைத்து சொல்லிக்கொண்டே வந்தீங்களானால் 100% வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி.